மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இன்னும் சற்று நேரத்தில் திமுக தேர்தல் தொகுதி உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்க இருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, எந்தெந்த கட்சிகளுக்கு இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? எவ்வளவு தொகுதிகள் அந்தந்த கட்சிகளுக்கு ஒதுக்கிட வாய்ப்பு இருக்கு? பேச்சுவார்த்தை குழுல என்னென்ன விஷயங்கள்லாம் முடிவெடுக்கப்படும் இன்றைய தினம்? ஷியாம், வணக்கம். திமுக இன்றைய தினம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறார்கள். இன்று காலை 11 மணிக்கு IUML தரப்பில் இருந்து அமைக்கப்பட்டிருக்கும் அந்த குழு, பேச்சுவார்த்தை குழு அறிவாலயத்திற்கு வர இருக்கிறார்கள். எனவே இரண்டு தரப்பும் அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அவர்கள் கலந்து ஆலோசிக்க இருக்கிறார்கள். அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான தொகுதிகளில் நிற்க விரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 160 170 தொகுதிகள் வரை அவர்கள் நிற்க விரும்புகிறார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் தனி பெரும்பான்மையோடு அந்த எண்ணிக்கையில் வெற்றி பெற முடியும். எனவே அத்தகைய ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே முடிந்த அளவு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி குறைந்த அளவில் அவர்கள் எப்படி அந்த சுமூகமான ஒரு முடிவை எடுக்கப் போகிறார்கள், அந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து என்பதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்க போறோம். எனவே இன்றைய தினம் IUML இன்று காலை 11 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக தரப்பில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் பொருளாளர் TR பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். மேலும் காதர் மொய்தீன் தலைமையிலும் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு வர இருக்கிறார்கள். IUML பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலின் போது, அதாவது 2021 தேர்தலின் போது 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் ஆகிய 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. 3 தொகுதிகளிலுமே அவர்கள் தோல்வியை தான் தழுவியிருந்தார்கள். எனவே வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே 5 தொகுதிகளை IUML கட்சி கேட்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. நேரடியாக செய்தியாளர் சந்திப்பின் போது கூட காதர் மொய்தீன் அதை தெரிவித்திருந்தார். வரக்கூடிய தேர்தலில் 5 தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை கொடுத்த அந்த 3 தொகுதிகளை விட குறைவான எண்ணிக்கையிலான தொகுதிகளையே இந்த முறை கொடுக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் அதை தான் திமுக விரும்புவதாகவும் நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. ஏன் என்றால் முக்கியமாக புதிய வரவாக மக்கள் நீதி மையம், தேமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் புதிய வரவாக வந்திருக்கிறது. அதற்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அது ஒரு புறம் இருந்தாலும் மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் ஒரு முன்பை விட குறைந்த தொகுதிகளையே IUMLக்கு கொடுக்க திமுக விரும்புவதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. எனவே 5 தொகுதிகளை அவர்கள் கேட்க திட்டமிட்டு இருப்பதாகவும், ஆனால் திமுக தரப்பில் ஒன்றிலிருந்து அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி அதிகபட்சம் 2 தொகுதிகள் வரை கொடுக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் என்பது, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய விஷயமாக திமுகவுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஏணி சின்னத்தில் தான் நிற்க போகிறார்கள். அவர்களுக்கு எத்தனை தொகுதி கொடுத்தாலும் சரி, ஏணி சின்னத்தில் தான் நிற்பார்கள். கடந்த முறையும் அப்படிதான் 3 இடங்களிலுமே தோல்வியை தழுவினார்கள். உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார்கள் என்றால் அது ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். ஆனால் ஏணி சின்னம் என்பது அப்படி கிடையாது. எனவே அது ஒரு பின்னடைவாகவே அது அமைய போகிறது என்பதை அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே கடந்த முறையை விட குறைந்த தொகுதிகளை ஒதுக்க திமுக திட்டமிட்டிருப்பதாகவும், ஆனால் 5 தொகுதிகளை வரை கேட்க IUML திட்டமிட்டிருப்பதாகவும் நமக்கு தகவலாக தெரிய வந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் திமுக எப்பொழுதுமே IUML இருந்துதான் தொடங்கும். ஒரு கையொப்பம், அந்த ஒப்பந்தம் இடுவதாக இருக்கட்டும், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முதலில் IUML இருந்துதான் தொடங்கும். இது திமுக மரபு வழி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. 1990களில் இருந்து திமுகவோடு IUML கூட்டணி
கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே அத்தகைய ஒரு வழக்கம் இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் முதலில் பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய விஷயம் என்பது ஆரம்பத்தில் சிக்கல் இல்லாத கட்சிகளை நாம சுமூகமா பேசி தீர்த்து கொண்டு அதற்கு பிறகு மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவது, இப்படியான ஒரு வழக்கம் தான் நிலவுகிறது. எனவே IUML இன்றைய தினம் இன்று காலை 11 மணி அளவில் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. கடந்த முறை 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் 3 இடங்களிலுமே தோல்வியை தான் தழுவியிருந்தார்கள். எனவே இந்த முறை அவர்களுக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட போகிறது, எத்தனை தொகுதிகள், அங்கே என்ன மாதிரியான பலம் இருக்கிறது என்பது தொடர்பாக எல்லாம் அவர்கள் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும், IUML பொறுத்தவரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரைக்கும் 5 தொகுதிகளிலிருந்து பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாகவும், ஆனால் திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியிலிருந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி அதிகபட்சம் 2 தொகுதிகள் வரை கொடுக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2021 விட கூடுதலாக கட்சிகள் கூட்டணிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் திமுகவும் 160 170 தொகுதிகள் வரை அவர்களும் நின்றாக வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் தனி பெரும்பான்மையோடு அந்த ஆட்சியை அமைக்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல எப்படி அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி எத்தகைய ஒரு தொகுதிகளை எந்த மாதிரி ஒதுக்குகிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே IUML திமுகவினுடைய மரபுப்படி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதாக இருக்கட்டும், கையெழுத்திடுவதாக இருக்கட்டும், ஏதாவது ஒப்பந்தமாக இருக்கட்டும், IUML இருந்துதான் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் காதர் மொய்தீன் தலைமையிலான அந்த குழு அறிவாலயத்துக்கு வர இருக்கிறார்கள். DR பாலு தலைமையிலான அந்த குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவை அடுத்தடுத்த நாட்களில் எடுப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. திமுகவில் TR பாலு தலைமையிலான தொகுதி பங்கிட்டு குழு இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.